அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாதுஹு. நண்பர்களே, திடீர் மரணம் கியாமத் மறுமை நாள் அடையாளங்களில் ஒன்றாகும். இந்த வீடியோ மரணத்திற்கு முன்பு நிகழ்ந்த தருணங்களை பற்றியது. இதில் குர்தா பைஜாமா அணிந்த ஒரு ஆசிரியர் மிகவும் அழகான முறையில் மாணவர்களுக்கு பாடம் நடத்துகிறார். இவரை பார்த்தால் சில நிமிடங்களில் இவருக்கு மரணம் நிகழும் என்று யாராலும் நம்ப முடியாது. மூச்சு திணறல் இல்லை, உடலில் எந்தவித பலவீனமும் தெரியவில்லை. இவர் ஒரு பலவீனமானவர் என்று தோன்றவே இல்லை. ஆனால் திடீரென இவருக்கு ஏதோ நடக்கிறது. இந்த காட்சி முழுவதும் ஒரு கேமராவில் பதிவாகியுள்ளது. முதலில் இந்த சிறிய வீடியோவை பாருங்கள், திடீர் மரணம் எவ்வாறு நிகழ்ந்தது என்பதை. टाइम है हमारे पास है क्योंकि नई किताब है 9th क्लास की। पहले तो हम देखेंगे कि सिलेबस को हम कैसे डिवाइड करेंगे। किसी की अगर हम एक्टिविटी कराएंगे, कोई लिसानी करा रहे हैं, कोई बसरी है, कोई जिस्मानी है, वो उसको हम रिकॉर्ड करेंगे। उसके बाद असातिज़ा का मुस्बत फीडबैक. நண்பர்களே, மரணத்திற்கு முன்பு எடுக்கப்பட்ட இந்த வீடியோவை பார்த்தீர்கள். திடீரென ஆரோக்கியமான ஒரு நபர் பாடம் நடத்தி கொண்டிருக்கும் போது அவரது ஆன்மா உடலிலிருந்து பறந்து விடுகிறது. திடீர் மரணம் பற்றி அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸ் கூறியுள்ளார். அதில் கியாமத் மறுமை நாள் வருவதற்கு முன்பு ஒரு காலம் வரும், அப்போது திடீர் மரணம் ஒரு சாதாரண நிகழ்வாக இருக்கும் என்று கூறப்பட்டுள்ளது. ஹஸ்ரத் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து மேற்கோள் காட்டுகிறார். திடீர் மரணம் கியாமத்தின் அடையாளங்களில் ஒன்றாகும். ஹதீஸில் கூறப்பட்டுள்ளபடி கியாமத் வருவதற்கு முன்பு திடீர் மரணம் பொதுவானதாக மாறும். ஆனால் இதன் பொருள் திடீர் மரணம் எப்போதும் மோசமானது என்று அர்த்தமல்ல. மற்றொரு ஹதீஸில், ஒரு நல்ல மனிதருக்கு திடீர் மரணம் ஏற்பட்டால் அது அவருக்கு அல்லாஹ்வின் அருளாகும் என்றுமானால், ஒரு தீயவருக்கு அல்லது பாவியானவருக்கு திடீர் மரணம் ஏற்பட்டால் அது அவருக்கு ஒரு தண்டனையாகவும் மோசமான மரணமாகவும் இருக்கும் என்று கூறப்பட்டுள்ளது. எனவே மரணத்தின் நன்மையும் தீமையும் ஒரு நபரின் செயல்களை பொறுத்தது. ஒரு நபர் நல்லவராக இருந்தால் இத்தகைய மரணம் அவருக்கு அல்லாஹ்வின் கருணையாகும். ஆனால் ஒரு தீயவருக்கு திடீர் மரணம் ஏற்பட்டால் அது அவருக்கு அல்லாஹ்வின் தண்டனையாகவும் மனவருத்தமாகவும் இருக்கும். ஆனால் ஒரு நபரின் மரணத்தை பார்த்து இது மிகவும் நல்ல மரணம் என்று யாராலும் முடிவு செய்ய முடியாது. அவர் எப்படிப்பட்ட மனிதர் என்பது நமக்கு தெரியாது. இந்த முடிவு அல்லாஹ்வுக்கு மட்டுமே உரியது. அவனே மிகச்சிறந்த அறிந்தவன். ஆனால் திடீர் மரணம் பற்றி அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸில் கூறிய காமத்தின் அடையாளம் இந்த காலகட்டத்தில் நிறைவேறுவதை நாம் காண்கிறோம். கடைசியாக ஒரு பிரார்த்தனை. அல்லாஹ் நம்மை அனைவரையும் மரணத்திற்கு முன்பு நல்ல செயல்களை செய்ய தௌஃபீக் அருள் வழங்கட்டும். இந்த வீடியோ பற்றி உங்கள் கருத்து என்ன? கீழே உள்ள கருத்து பகுதியில் எங்களிடம் கூறுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாதுஹு.